இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நீர் எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு நீ பேசுவீராக. அப்பா பிதாவே, நீர் எங்களோடு நீ பேசுகிற நல்ல தேவன் அல்லவா, உமக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோட பேசும். உங்களுடைய வார்த்தையின் ரகசியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. அப்படியே செய்வீரதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய், அதை கடைபிடிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. அப்படியே செய்வீரதுக்காக நன்றி, ஆசீர்வதிப்பீரதுக்காக நன்றி. கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்க, மறைத்துக் கொள்ளுங்க. அடியனை மறைத்து நீ வெளிப்பட இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன வார்த்தைகள் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது என் மனதிலே ஆண்டவர் போட்ட இந்த வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தை தான் என்னுடைய மனதிலே அதிகமாய் வந்து கொண்டிருந்த ஒரு வார்த்தை. இதை தான் ஆண்டவர் நம்மத்தில் வைக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்முடைய பலவீனத்திலே நம்மை தாங்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் யார் என்று கேட்டால், பலவீனர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற நல்ல தேவன். பலவீனர்களை பார்த்து பலவான் என்று சொல்லத்தக்கதாக பலப்படுத்துகிற நல்ல ஒரு தேவன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிறார் என்று சொல்லி நீங்க பார்த்தீர்கள் என்றால், இந்த பிலிப்பியர் அதனுடைய 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது 14ஆம் வசனத்தை 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனிங்க. சகோதரரே, அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போது எங்கு இருக்கிறார் என்று சொன்னா, ஜெயிலில் இருக்கிறார். சுவிசேஷத்தின் நிமித்தமாக, சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக அவர் ஜெயிலில் போடப்பட்டார். ஜெயில் என்று சொன்னா சாதாரண விஷயம் அல்ல. அந்த சிறைச்சாலை நமக்கு ஒரு வீடும் அல்ல, தங்குவதற்கு வசதியான ஒரு இடமும் அல்ல. ஆனால் ஆண்டுடைய வார்த்தைக்காக, ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதன் நிமித்தமாக தனக்கு வந்த பாடுகளை கூட அவர் பெரிதா எண்ணவில்லை. பாருங்க, கட்டுகள்ல இருக்கிற ஒரு மனுஷன்தான், அந்த சிறைச்சாலையில இருக்கிற மனுஷன்தான் ஒரு நிருபத்தை எழுதும் பொழுது எழுதுறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சிறைச்சாலையில தள்ளப்படும் பொழுது, சிறைச்சாலை இருக்கும் பொழுது சரியான உணவு இருக்காது, சரியான சாப்பாடு கிடைக்காது. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்பொழுது வயது ஏறிக்கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலைகளில் தான் அவர் எழுதுறார். இது கிட்டத்தட்ட AD 62 எழுதப்பட்ட ஒரு நிருபம் தான் இந்த பிலிப்பியருக்கு எழுதின ஒரு நிருபம். அவருடைய AD 62, அதாவது 62வது ஆண்டில் எழுதப்பட்ட நிருபம். அவருடைய கடைசி நிருபம் கிட்டத்தட்ட 66, 67 எழுதப்பட்ட நிருபம் தான் 2வது தீமோத்தேயு. அது 2வது தீமோத்தேயு நீங்க பார்க்குங்க, அது அவருடைய கடைசி நிருபம். அப்படி என்றால் இப்போ வயதான காலத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், அந்த வயதான காலத்தில் இருக்கும் பொழுது அவர் எங்க இருக்கிறார்னு கேட்டீங்கன்னா, அவர் ஜெயிலில் இருக்கிறார், சிறைச்சாலையில் கைதியாக இருக்கிறார். சரியான உணவு இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. அந்த நேரத்தில் தான் எழுதுறார். சரி, இது ஒரு பக்கம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். பலவீனப்படுத்துகிறது சரீர பிரகாரமான ஆகார குறைச்சல், சரியான புஷ்டியான ஆகாரம் இல்லாமல் இருந்தால் அந்த வயதான காலத்தில் பலவீனம் வருவது இயல்பு. அடி உத வாங்கியிருப்பார், நிச்சயம் வாங்கியிருப்பார். சிறைச்சாலையில் சும்மா அழகா வரவேற்போட கொண்டு போய் சேர்த்துருக்க மாட்டிருக்காங்க.
ஆண்டவருக்காக பல பாடுகளை பட்டார். அந்த பலவீனம் ஒரு பகுதி. ஆனா இன்னொரு பலவீனம் என்ன தெரியுமா? அவரை ரொம்ப துக்கப்படுத்தின காரியம் என்ன தெரியுமா? அதே 15ஆம் வசனத்தை கவனிங்க. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். நல்லா கவனிங்க. இந்த உபத்திரம் போதாது என்று சொல்லி சிலர் பொறாமையினாலே அப்போஸ்தலனாகிய பவுலை என்ன செய்ய விரும்புறாங்க? நல்லா கவனிங்க. விரோதத்தினாலே பொறாமையினாலே அந்த கட்டுகளோட உபத்திரத்தை கூட்ட நினைக்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில சரீர பிரகாரமான ஒரு தாக்குதல், ஆகார குறைச்சல், அடிகள், உதைகள், இது வாங்கி பலவீனம் அடைகிற ஒரு அனுபவம். அடுத்த பலவீனம் எங்க அப்படின்னு கேட்டா மனதிலே. யார் அவரை உபத்திரவப்படுத்துறாங்க, யார் அவரை பலவீனப்படுத்துறாங்க கேட்டா சகோதரர்கள் என்று கருதப்படுகிறவர்கள், விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் பொறாமையினாலே அவருடைய உபத்திரவத்தை இன்னும் கூட்ட நினைக்கிறார்கள். இந்த எல்லா பலவீனங்கள் அந்த அருமையான ஊழியரை தாக்கி கொண்டே இருக்கிறது. அந்த பலவீனத்தின் மத்தியில தான் அவர் எங்கிருந்து பலனை பெற்றுக்கொண்டார் நீங்க நினைக்கிறீங்க? கர்த்தருக்குள் அந்த பலத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அவரால் சொல்ல முடியும், the Lord is my strength, கர்த்தர் தான் எனக்கு பலன் என்று சொல்ல முடிந்தது. அவருடைய பலன் எங்கிருந்து அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்டா கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. இங்க ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் கவனிங்க. நான் இஸ்ரவேலுக்கு யாரா இருக்கேன்? ஜெயபலமா இருக்கிறேன். That strength of Israelites, strength of Israel. யார் அப்படின்னு கேட்டா இஸ்ரவேல் மக்கள் ஆராதிக்கிற ஆண்டவரே அவருக்கு ஜெயபலமா இருந்தார். The Lord is my strength, Lord is my strength. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன்? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னு கேட்டா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். நம்ம ஆண்டவர் நமக்கு ஜெயபலமா இருக்கிறார். ஜெயபலமா இருக்கிறதோடு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்களுக்கு ஜெயபலமா இருந்த தேவனாகிய கர்த்தர் அந்த மக்களை எப்படி மாற்றினார் என்று கவனித்தீங்கன்னா, பிழையாமை இதை குறித்து பேசும்போது என்ன பேசுகிறார் கவனிங்க. என்னாகமம் அதனுடைய 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. நல்ல கவனிங்க, என்ன பலன் அவங்க கிட்ட இருக்குங்க? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள்ள இருந்தது. பிழையாம் தீர்க்கதரிசி சொல்றாரு, பாலாக்கு தேவனுடைய ஜனங்களை சபிக்கும்படியாய் ஒரு தீர்க்கதரிசியை கூலி பொருத்தி கூப்பிடுறான், பிழையாம கூப்பிடுறான். ஆனா பிழையாம் என்ன தெரியுமா சொல்றாரு? இவங்க யாரு தெரியுமா? இந்த ஜனங்கள் சாதாரண ஜனங்கள் ஐயா. இவங்க யாரு? இவர்கள் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உடையவர்களாய் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் யார்கிட்ட இருக்கு? இந்த மக்கள் மத்தியில இருக்கு. காண்டா மிருகத்து இன்னும் கொஞ்சம் அதிக சொல்லும்போது 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 8ஆம் வசனத்தை கவனிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்கள் ஆகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். இது யார் சொல்றா? பிள்ளையா மீண்டும் பாலாக்குக்கு சொல்றான்,
தீர்க்க தரிசனமாக உரைக்கிறான். இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம் தெரியுமா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனுடையவர்கள். இவர்கள் யார்? சிங்கத்தை போல, பால சிங்கத்தை போல இவர்கள் எழும்புவார்கள். இவர்கள் தங்கள் சத்துருக்களை மடங்கடிப்பார்கள். யாரெல்லாம் இவர்களை ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யாரெல்லாம் இவர்களை சபிக்கிறார்களோ சபிக்கப்படுவார்கள். அந்த அளவுக்கு பலன் இவங்ககிட்ட இருக்கு. நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மை பலவீனர்களாய் அல்ல, பலவீனராகிய நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். நமக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கொடுக்கிற நல்ல தேவன், நல்ல தேவன். நம்ம வேதத்தில் அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் எப்படி ஒரு பலவீனமான மனுஷனெல்லாம் பலப்படுத்தினார். கிதியோன் பலவீனமான ஒரு மனிதன். இந்த பலவீனமான மனிதனை கர்த்தர் பலப்படுத்தி சத்துருக்களை மேற்கொள்ளும்படியான ஒரு பலத்தை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார், அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். ஒரு கிதியோனை பயன்படுத்தினார். தேவன் ஒரு சிம்சோனை பயன்படுத்தினார். சிம்சோனை கர்த்தர் தம்முடைய பலத்தினால் இடை கட்டினார். பலத்தினால் இடை கட்டி சிம்சோனை பயன்படுத்தினார். தாவீது ஒரு பலவீனமான ஒரு மனிதன். அந்த பலவீனமான மனிதனை கர்த்தர் பலப்படுத்தினார், ராஜாவாய் மாற்றினார். ஒரு எப்படிப்பட்ட ராஜா என்று கேட்டா, எங்கு யுத்தத்துக்கு சென்றாலும் வெற்றி மேல் வெற்றி பெற்ற ஒரு ராஜா. அப்படிப்பட்ட ராஜாவாய் தேவன் தாவீதை எடுத்து பயன்படுத்தினார். இப்படிதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்க, அந்த அப்போஸ்தலர்கள் யாவரும் மீன் பிடிக்கிறவர்கள், சாதாரண குலத்தை சேர்ந்தவர்கள், பலவீனமான ஒரு மனிதர்கள், பயங்கர ஐஸ்வர்யவான்கள் கிடையாது. ஆனால் எல்லா அப்போஸ்தலர்களையும் கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலும் சத்துவத்தினாலும் நிரப்பி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி அவர்களை பலப்படுத்தி உலகமெங்கும் சாட்சிகளாய் அவர்களை நிறுத்தினார். அவர்கள் மூலமாக சுவிசேஷம் உலகமெங்கும் பரவினது. ஒரு 12 அப்போஸ்தலர்கள் மூலமாக உலகமெங்கும் இயேசுவின் சுவிசேஷம் பரவினது. அதுல ஒருவன் தவறிட்டான், ஆனா இன்னொன்று அதுல சேர்க்கப்பட்டான். இது தவிர அப்போஸ்தலனாகிய பவுல், தீமோத்தேயு, தீத்து, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களெல்லாம் கர்த்தர் பலப்படுத்தினார். தீமோத்தேயுவை குறித்து வாசிக்கும் பொழுது பவுல் சொல்றார், தீமோத்தேயுவே, நீ சரீர பிரகாரமாக பலவீனமான ஒரு மனிதன் தான், ஆனா கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். கர்த்தர் பலப்படுத்தினார் தீமோத்தேயுவை. தீமோத்தேயின் மூலமாக கர்த்தர் தம்முடைய சுவிசேஷத்தை அநேக இடங்களுக்கு எடுத்து சென்றார். பிற்காலத்திலே வாலிபனாய் இருந்த தீமோத்தேயு பிற்காலத்திலே முதியவனாய் மாறும் பொழுது ஒரு பெரிய பிஷப்பாக மாறினார். கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அநேக சபைகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு பலத்தினால் இடை கட்டினார். எதுக்கு நான் சொல்லுகிறேன்? ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற நல்ல தேவன். இந்த காலவேளையில நமக்கு பலவீனமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சிறைச்சாலையில இருக்கும் பொழுது சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சிறைச்சாலையில இருக்கும் பொழுதுங்க, சிறைச்சாலை விட்டு வெளியே வந்த பிறகு அல்ல, பலவீனமான சூழ்நிலைகள் தான் உண்மை. நம்ம கண்க்கு முன்பாக தெரியுது நாம் பலவீனம் தான். ஆனால் இன்னொரு உண்மையும் நமக்கு தெரிந்திருக்க தெரியணும். அது என்ன உண்மைனா, என்னை பலப்படுத்துகிறவர் யார்? என்னோட கூட இருக்கிற என் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், நான் ஆராதிக்கும் என் ஆண்டவராகிய கர்த்தர், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிரோடு எழுந்தார். என் தேவனாகிய என் இயேசு இன்றைக்கு பிதாவின் வலது பார்சவத்தில் அவர் வீட்டுக் கொண்டிருக்கிறார். மீண்டும் அவர் வரப்போகிறார். அந்த இயேசு கிறிஸ்து என்னை பலப்படுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நம்ம பலப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். இன்னைக்கு 3 காரியத்தை மாத்திரம் தேவன் என் மனதிலே போட்ட காரியத்தை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய அந்த பலத்தை பெற்றுக்கொண்டார்? எப்படி அவரால் சொல்ல முடிந்தது? அந்த சிறைச்சாலையிலும் சொல்ல முடிந்தது. மற்றவர்கள் அவரை துக்கப்படுத்தின நேரத்திலும் கூட அவருடைய சரீரம் பலவீனப்பட்டது மாத்திரமல்ல, அவருடைய மனத்தையும் தாக்கினார்களே, அந்த நேரத்தில் கூட அவரால் ஏன் சொல்ல முடிந்தது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் சொல்ல முடியுதுன்னா 3 காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். 3 ஆங்கில வார்த்தையை மாத்திரம் சொல்லுகிறேன். முதல் காரியம் சொல்றேன், சீக் காட்ஸ் பிரசன்ஸ். சீக் காட்ஸ் பிரசன்ஸ். கர்த்தருடைய சமூகத்தை நாடு,
பலன் வேணுமா? சீக் சீக். இரண்டாவது, ஒபே காட்ஸ் வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஒபே காட்ஸ் வேர்ட். சீக் காட்ஸ் பிரசன்ஸ், ஒபே காட்ஸ் வேர்ட். மூன்றாவது, லவ் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் மைண்ட், வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த். மூணு காரியத்தை தான் சொல்றேன். சீக், ஒபே, லவ். நாடு, ஆண்டவருடைய சமூகத்தை நாடு. இரண்டாவது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. மூன்றாவது, அவரிடத்தில் அன்பு கூறு. இந்த மூணு காரியத்தை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். நம்ம பலம் வேணும்னு விரும்புகிறோமா? அநேக நேரத்தில் நம்முடைய சரீரம் சொல்லும், பலவீனமா இருக்கப்பா, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு மனசுல தோணும். பிசாசும் வந்து சொல்லுவான், உன்னால இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. பலவீனம் நம்ம அப்படியே ஆட்கொள்ள நினைக்கும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை நம்ம பலப்படுத்தி, நம்ம உற்சாகப்படுத்தி கொண்டு வர விரும்புகிறது. எப்படி நாம் பலப்பட முடியும்? முதல் காரியத்தை கவனிங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடுங்க. வாசிங்க 1 நாளாகமும் அதனுடைய 16ஆம் அதிகாரம். 1 நாளாகமும் அதனுடைய 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரையும் அவர் வல்லமையின் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அடுத்த வசனமே கவனிங்க. அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். இங்க கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், பலம் வேணுமா, பலத்தை அடையணுமா அப்படின்னா என்ன செய்யுங்கன்னா, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருடைய வல்லமையை நாடுறோமா, தேடுறோமா? இன்னைக்கு நமக்கு ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா என்ன செய்கிறோம்? சுருண்டு படுத்துறோம். ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா நம்ம ரூம்குள்ள உட்காந்துடுறோம். நோ, அவருடைய சமூகத்தை நாடுங்க. ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்க, தாவீது என்ன அழகா இதை சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் கவனிங்க. 1 நாளாகமும் அதனுடைய 29ஆம் அதிகாரம். 1 நாளாகமும் அதனுடைய 29ஆம் அதிகாரம். அதனுடைய பாருங்க 12ஆம் வசனத்துல தாவீது சொல்றத நல்ல கவனிங்க. தாவீது என்ன சொல்ற கவனிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். தாவீது என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல என்ன இருக்கு பாருங்க. என்ன சொல்றாரு? அவருடைய கரத்துல என்னங்க இருக்கு? சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்த. பாருங்க அந்த வசனத்தை கவனிங்க. இந்த பர்டிகுலர் மனுஷன் சொல்ல, எவரையும், யாருனாலும் சரி, அவருடைய சமூகத்தை நாடுகிறவர்களா இருக்கிறாங்களா, அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களா இருக்கிறாங்களா, அது எவரா இருந்தாலும் சரி, சிறியோரானாலும் சரி, பெரியோரானாலும் சரி, ஐஸ்வர்யானாலும் சரி, தரித்திரனானாலும் சரி, படிக்காதவனானாலும் சரி, படித்தவனானாலும் சரி, யாரா இருக்கட்டும், எவரும் 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 நல்லா கவனிக்கணும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவருக்கு நீங்களும் நான் நன்றி சொல்லணும். அவருடைய கரம் நம்மை பலப்படுத்த வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அவருடைய கரம் நம்மை பலப்படுத்த வல்லமையுள்ளதாக இருக்கிறது. நல்ல கவனிங்க. ஆண்டவரே, என்னை பலப்படுத்த உம்மால் முடியும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்த உம்மால் முடியும், எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நாடுங்கள். சமூகத்தை நாடுங்க. அன்னாளுடைய லைஃபை கொஞ்சம் கவனிங்க. அன்னாளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அதை மட்டும் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 1 சாமுவேல் அதனுடைய 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை அப்படியே திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் அதனுடைய 1ஆம் அதிகாரத்தில் நீங்க அன்னாளை குறித்து நீங்கள் வாசிக்கிறீர்கள். அன்னாளுடைய லைஃப்ல அவளை பலவீனப்படுத்தின காரியம் தான் என்ன? அவளுடைய பலவீனப்படுத்தின காரியம் என்ன? அவளை நிந்தித்த நிந்தனைகள்,
அவள் சகித்த அவமானங்கள் இது அந்த மகளை அதிகமாய் அதிகமாய் பாதித்தது. அண்ணாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, மலடியா இருந்தா. மலடியா இருந்த மனுஷி, ஆனா கணவர் ரொம்ப நேசிக்கிற கணவர், அன்பு கூர்ந்தார். ஆனா ஒரு சக்கலித்தி இருக்கா, அந்த சக்கலித்தி பேர் என்ன? பெனினாள். இந்த பெனினாள் என்ன செய்யறா? அவளை குறித்து வசனம் சொல்லுது பாருங்க, 7ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள். யார் அதை செய்றா? 6ஆம் வசனம் சொல்லுது, அவளுடைய சக்களத்தி, அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். சோ பெனினாள் அவளை விசனப்படுத்தி கொண்டே இருந்தாள். ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் வரும்போது ஒரு கூனி குறுகி தான் வரா, பலவீனப்பட்டு வருகிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நிந்தனையான பேச்சுக்கள், அவமானமான பேச்சுக்கள் அவர்களை பலவீனப்படுத்துகிறது, அவளை பலவீனப்படுத்துகிறது. அன்னால பலவீனப்படுத்தின காரியமே இதுதான். சொந்த வீட்டில் இருக்கும் பொழுதே அவளை பலவீனப்படுத்துகிற பேச்சுக்கள், துக்கப்படுத்துகிற வார்த்தைகள், ஈட்டியை போல குத்துகிற வார்த்தைகள், இதனால அன்னாள் மிகவும் வேதனைப்பட்டா. ஆனா ஒரு காரியத்தை செய்தா. ஒரு நாள் பார்த்தா, இதுக்கெல்லாம் விடுதலை எனக்கு கிடைக்கணும்னா, நான் பலப்படணும்னா எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன? கர்த்தருடைய சமூகத்துல போய் என்னை ஊற்றிவிட வேண்டும். என்ன செய்தாக நீங்க? அவள் ரொம்ப பலவீனப்பட்ட நேரத்துல அவள் மனமடி வாக்கினாள் என்று வேதவசனம் சொல்லுது. அவள் மனமடி வாக்கி பலவீனப்பட்டு இருந்த அந்த நேரத்துல அவள் அழுது கொண்டே இருந்தா. ஆனா ஒரு நாள் என்ன செய்தான்னு கேட்டா, அவள் போய் 10ஆம் வசனத்தை கவனிங்க, சீலோவிலே அங்கே தேவனுடைய ஆலயத்தில் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். மனக்கசந்து அழுறது ஒரு பகுதி, அது அவளை பலப்படுத்தவில்லை. ஆண்டவர் சமூகத்தில் அழுதது அவளை பலப்படுத்தவில்லை. ஆனால் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் பாருங்க, அதுதான் அவளை பலப்படுத்தினாள். ஆலயத்துல போய் ஆண்டவர் சமூகத்தை நாடுறா. ஏன் தெரியுமா? எவரையும் பலப்படுத்துவதற்கு என் தேவனுடைய கரத்தில் தேவையான பலன் இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும், எவரை பலப்படுத்தவும் என் தேவனாகிய கர்த்தரால் முடியும். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் பலத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, இங்க அன்னாள் தன்னுடைய இருதயத்தெல்லாம் ஊற்றினாலாம். வேதவசனம் சொல்லுது, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தாள். வெகு நேரம் ஆண்டவர் சமூகத்தில் தன்னுடைய பாரத்தை எல்லாம் ஊற்றுகிறாள், ஆண்டவருடைய சமூகத்தை நாடுகிறாள், வெகு நேரம் ஜெபிக்கிறாள். ஆசாரியன் பார்க்கிறான், ஏலி பார்க்கிறான், என்னம்மா குடித்துட்டு விட்டாயா என்று நினைக்கிற அளவுக்கு அவள் தன்னுடைய இருதயத்தெல்லாம் ஊற்றுகிறாள். உதடு மட்டும் அசைது இருதயம் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றினா. பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தை நாடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் வெறுமனை திருப்பினதே இல்லை. அன்னால் இப்படி பண்ணா எல்லாத்தையும் ஊட்டிட்டா. ஏலி சொல்றான், ஏமா ஏதாவது கொஞ்சம் குடிச்சிட்டியா? உடனே அவர் சொல்றா, அன்னால் பிரதித்தமாக அப்படியே இல்லை. 15ஆம் வசனத்தை கவனிங்க, என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நான் கர்த்தருடைய சந்நிதியில என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். என்னை பலவீனப்படுத்துற ஒரு காரியம் இருக்கு, எனக்கு ஒரு குறை இருக்கு, அதனால எல்லாரும் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், என்னை பலவீனப்படுத்துகிறார்கள். உடனே ஏலி சொல்றாரு, ஏமா நீ ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாய். ஏலி சொல்றா, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. தேவனுடைய ஊழியக்காரராகிய ஆசாரியனாகிய ஏலியின் வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டது. அது தேவனிடத்திலிருந்து பெற்ற பதிலாக அன்னாள் அதை கருதினாள், விசுவாசித்தாள். என்ன செய்தா? அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோட மீண்டும் தேவ சமூகத்தை விட்டு போகும்போது பலப்பட்டு போனாள். இதுக்கு பிறகு அவள் அழுது கொண்டிருக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது.
பாருங்க, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. எதற்கு பிறகு? தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனுடைய சமூகத்தை நாடின அந்த நாளுக்கு பிறகு அவள் ஒரு நாளும் துக்கமுகமாய் இருந்ததில்லை. அவளுடைய பலவீனம் மாறிற்று. தேவன் அவளை பலப்படுத்தினார். இதுக்கு பிறகுதான் நீங்க பாக்குறீங்க, சாமுவேல் எனும் தீர்க்கதரிசியை பெற்றெடுக்கிற ஒரு தாயாய் என் தேவனாகிய கர்த்தர் மாற்றினார். அதனால்தான் அவ என்ன சொல்லுகிற கவனிங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவர் சொல்றா, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை என்று சொல்லிட்டு அவர் சொல்றா, 8ஆம் வசனம் பாருங்க, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார், பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். கர்த்தர் அவளுக்கு சாமுவேல் என்று பிள்ளையாண்டானை கொடுத்தார். அந்த குமாரனை பெற்றெடுத்த பிறகு அந்த குமாரனை அந்த ஆயத்தப்படுத்தி மீண்டும் பொருத்தனை செய்த வண்ணமாகவே சபையில கொண்டு வந்து ஆலயத்தில் கொண்டு வந்து விட்ட பிறகு ஆண்டவரை துதிக்கிறா. ஆண்டவர் துதிச்சு சொல்றா, ஆண்டவரே என்னை நீர் இப்பொழுது உயர்த்தினீர், என்னை நீர் குறுகி கடந்த என்னை மீண்டும் பலப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறா. சொல்ற, பலவான்களின் வில்லம் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். நான் தள்ளாடிட்டு இருந்தேன்பா, ஆனா ஆண்டவருடைய சமூகத்தை நாடினேன், தேவன் என்னை இடை கட்டினார். தள்ளாடி கொண்டிருந்த அன்னாளுடைய கால்களை தேவன் மீண்டும் பலப்படுத்தினார். காரணம் என்ன? தேவ சமூகத்தை அவள் தேடினாள். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, முதல் காரியத்தை கவனிங்க, சீக் காட்ஸ் பிரசன்ஸ். கர்த்தருடைய சந்நிதியை தேடுங்க. உங்க பிரச்சனை வருதா, பலவீனம் வருதா, ஓடி போய் எங்கேயா போய் உள்ள போய் உட்கார்ந்துடாதீங்க. இல்லாவிடில் மற்றவர்கள் யாராவது நாடி போகாதீங்க. நாடி போக வேண்டிய ஒரே ஒரு நபர் உண்டு. அவர் யார்னா, நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர். ஏனென்றால் எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்திலே வல்லமை உண்டு. நல்ல கவனிங்க, நீங்க அவருடைய சமூகத்தை நாடினீங்கன்னா உங்களுக்கு பலன் உண்டு. அன்னாலை பலப்படுத்தின தேவன் இன்றைக்கு நம்மையும் பலப்படுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பலவீனமான அன்னாள் அதுக்கு பிறகு தேவ சன்னிதானத்தை நாடின பிறகு, தேவ சன்னிதானத்தை தேடி ஓடின பிறகு, தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் தேவனுக்கு அர்ப்பணித்த பிறகு பலவீனமாய் இருந்ததே இல்லை. அவள் பலப்பட்டாள். நாளுக்கு நாள் பலப்பட்டாள். பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார்வதற்கு தேவன் உயர்த்தினார். ஒரு தீர்க்கதரிசிக்கு தாயாய் மாற்றினாள். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தேவ மனிதனுக்கு தாயாய் மாற்றினார். ஏன் காரணம் என்ன? அவள் தேவ சமூகத்தை நாடினாள். முதலாவது காரியத்தை கவனிங்க, சீக் காட்ஸ் பிரசன்ஸ். இரண்டாவது காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்மை எப்பொழுது பலப்படுத்த முடியும், எப்பொழுது நம்மை பலப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டா, அவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்த முடியும். ஒரு வசனத்தை எனக்கு வாசிங்க, லேவியராகமம் அதனுடைய 26ஆம் அதிகாரம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். அதுல ஒரு சில பகுதி மட்டும் உங்களுக்காக வாசிக்கிறேன், வாசித்து உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். பாருங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு என்ன சொல்ல விரும்புகிறார்னா, உங்கள் நடுவில், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனத்தை முதலாவது உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உள்ளாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் உங்களை என்ன இப்ப நடக்க பண்ணிருக்கேன்? நிமிர்ந்து நடக்க பண்ணிருக்கேன். நான் உங்கள் மத்தியில வாசஸ்தலத்தை உருவாக்க போறேன், நான் உங்கள் மத்தியில் உள்ளாவ போறேன். நீங்க ஒரு காலத்துல அடிமைத்தனம் உங்கள் மேல் இருந்துச்சு, நுகத்தடி உங்கள் மேல் இருந்துச்சு, பார்வோன் உங்களை நிமிரக்கூடாதபடிக்கு உங்களை என்ன செஞ்சுனா பலவீனப்படுத்தி வைத்திருந்தான். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஓ இஸ்ரவேல் ஜனங்களே, ஒரு நாள் நீங்க பெருமுச்சோடு எங்கள் சன்னிதானத்தை தேடினீங்க,
அந்த நேரத்தில் நீங்க எப்படி கூக்குரலிட்டீங்க தெரியுமா? ஆண்டவரே என்னை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு ஆகாரம் இல்லை, நாங்கள் அடிமைத்தனத்தில் நாங்கள் வாடி கொண்டிருக்கிறோம், சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கூக்குரலிட்டீங்க. கண்ணீரோடு என் சன்னிதானத்தை தேடினீங்க. அந்த நேரம் எப்படிப்பட்ட நிலைமை இருந்துச்சுன்னு கேட்டா, பார்வோன் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தான். உங்களால நிமிர்ந்து நடக்க முடியல, அந்த அளவுக்கு கூனி குறுகி போயிருந்தீங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்படிப்பட்ட ஜனம் தெரியுமா? மிகவும் பலசாலிகள். ஆனா எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கே அவங்க பலன் தெரியாத அளவுக்கு அடிமைத்தனம் அவர்களை என்ன செய்தது? அவர்களை ஆட்கொண்டிருந்தது. பார்வோனுக்கு தெரியுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்க பெருகிட்டு இருக்காங்க, இவங்க மட்டும் நம்ம இவங்களை அப்படியே விட்டுட்டோம்னா இவங்க நம்மள சாப்பிட்டுருவாங்க, நம்ம மேல ஆதிக்கம் செலுத்திடுவாங்க. பார்வோனுக்கு தெரிந்தது. அதனால என்ன தெரியுமா செஞ்சான்? அவங்களை அடிமைத்தனத்திலேயே வைத்திருந்தான். அவங்க மனதை சிந்திக்க விடாதபடிக்கு அடிமைத்தனம். அவங்களுடைய பலத்தை, தேவன் அவர்களுக்கு கொடுத்த பலத்தை அவர்கள் சிந்திக்க முடியாதபடிக்கு ஒரு பலவீனம். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் அவங்க வைத்திருந்தான். அதனால்தான் அவங்க பலம் உள்ளவர்களா இருந்தும் பலத்தை தெரிந்து கொள்ள முடியல. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இஸ்ரவேல் தேசத்து பெண்கள் கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது அவர்கள் பிரசவ காலத்திலே இந்த மருத்துவச்சிகளுக்கு என்ன ஒரு ஆர்டர் கொடுத்தாருன்னா, ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தா கொன்னுருன்னு சொன்னான். ஆனா இந்த மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததுனால கொல்லவில்லை, ஆண் பிள்ளைகளை கொல்லவில்லை. உடனே பார்வோன் கேட்கிறான், ஏமா நான் சொன்னேன்ல, ஆர்டர் தானே கொடுத்தேன், கட்டளை கொடுத்துருந்தேன் இல்ல அவங்களை கொல்லுன்னு. அவங்க திரும்ப சொன்னாங்க, இஸ்ரவேல் பெண்கள் பலசாலிகள், நாங்கள் போறதுக்கு முன்னாடியே பிள்ளைகளை பெற்றெடுத்துருவாங்க. அப்பனா அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? பலம் உள்ளவர்களா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல. நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பலம் உண்டு. ஆனா ஏன் பலம் தெரியல அப்படின்னு கேட்டா, ஏன் பலம் தெரியலன்னா அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஒரு மனிதன் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது பலன் தெரியாது. ஏன் இவங்க அடிமைத்தனத்துக்குள்ள ஆனாங்க? அதுக்கும் உங்களுக்கு காரணம் சொல்லியிருக்கேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள ஆனதுக்கு காரணம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால்தான். தேவன் அவர்களை பலப்படுத்தினார், அவர்களை விருத்தியாக்கினார். ஆனால் அவர்கள் விருத்தி ஆக 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 தங்கள் தேவனை மறந்தார்கள், தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆகவே அவர்கள் கூனி குறுகி போனாங்க, பலவீனம் அடைஞ்சாங்க. மீண்டும் ஆண்டவர் அவர்களை நிமிர செய்தார். எப்போ? மோசையை அனுப்பி, ஆரோனை அனுப்பி அவர்களை ரட்சித்தார். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களுக்காக சிந்தப்பட்டது. அவர்களை தேவன் பாதுகாத்தார். ஆண்டு சொன்னாரு, நான் உங்களை நிமிர நடக்க பண்ணின தேவன், நான் உங்கள் மத்தியில் உலாவன. திருப்பி சொல்றாரு, நீ நிமிர நடக்கணும்னா, இன்னும் நடந்துட்டே இருக்கணும்னா, பலவீனம் அடையக்கூடாதுன்னா நான் உங்க மத்தியில் என்ன செய்யணும்? வாசம். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இப்ப விடுதலை ஆயிட்டாங்க. அடிமைத்தனம் நீங்கினவனே ஆண்டவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணிட்டாரு. இப்ப சொல்றாரு, நீ தொடர்ந்து நிமிர்ந்து நடக்கணுமா, பலவீனம் அடையாம இருக்கணுமா, நான் உன் மத்தியில உலாவணும், நான் உன் மத்தியில வாசம் பண்ணணும். அப்படின்னா நீ என்ன செய்யணும்? என் கற்பனைகளுக்கு செவி சாய்க்க வேண்டும். நல்ல கவனிங்க, அடுத்த வசனத்தை கவனிங்க. நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்மா என் நியாயங்களை ஆலோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில். அப்படின்னு சொல்றாரு, நீ என் கற்பனைக்கு கீழ்ப்படியாம போனா என்ன நடக்கும்? கொஞ்சம் அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 19 வசனம், உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலும் ஆக்குவேன். 20 வசனம், உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும், உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. இன்னொரு விதத்தில் சொன்னாரு, என் கற்பனைக்கு செவி கொடுக்காம போனேன்னா உன்னை இதுவரைக்கும் நிமிர்ந்து நடக்க பண்ணிட்டேன் இல்லையா, இன்னும் நீ என் கற்பனைக்கு கீழ்ப்படியாம என் வார்த்தைக்கு செவி கொடுக்காம போனா நீ எப்படிப்பட்டவனா மாறிடுவ? பலவீனமான மனிதனா மாறிடுவ. அப்படின்னா பலமுள்ளவனாய் மாறணும் அப்படின்னு என்ன செய்யணும்? நாம் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது என்ன நடக்கும்? வாசிங்க.
5ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து 33ஆம் வசனத்து வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்வாரா? சுதந்திரிக்கும் தேசத்தில் பிழைத்து சுகித்து நீடித்திருக்க பண்ணுவார். அதே போல 6ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. அதுல வாசிக்கும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமார்த்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மள நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு, சுகித்து இருக்கணும்னு விரும்புறாரு, நம்ம வாழணும் இப்படிதான் விரும்புறாரு. ஆனா அதுக்கு என்ன செய்ய சொல்றாரு தெரியுமா? நீ விருத்தி அடையணும், நீ பலன் அடையணும் அப்படின்னா நீ என்ன செய்? என் கற்பனைகளுக்கு செவிசாய். கர்த்தருடைய வசனம் தாங்க நம்ம பலப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம பலப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, 12ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. நம்ம இருதயத்தின் சிந்தனைகளையும் மனதின் யோசனைகளையும் அது வகையறுக்கிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வசனம். இந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படி ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கும், பலப்படுத்தி கொண்டே இருக்கும். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணும். ஒரு நாள் நீங்க கூனி குறுக்கி போக மாட்டீங்க, ஒரு நாள் அடிமைத்தனத்துல போய் மாட்ட மாட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையில முதல் இடம் கொடுங்க. சிம்சோன் என்னும் தேவ மனிதன் இருந்தார். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். நியாயாதிபதிகள் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. சிம்சோன் என்ற ஒரு தேவ மனிதன் பிறக்கும் பொழுதே தேவ வல்லமையோடு பிறந்தான். ஆனால் எப்பொழுது அவனுடைய பலன் அவனை விட்டு நீங்கிற்று, எப்பொழுது அவனுடைய பலன் அவனை விட்டு நீங்கி போயிற்று. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்சோன் தேவனுக்காக வைராக்கியமா வாழ்ந்த ஒரு மனுஷன். சிங்கத்தை அப்படியே ரெண்டாக கிழித்தான். ஆக்ரோஷமாக வந்த சிங்கத்தை கிழிக்கக்கூடிய ஒரு வல்லமை அவன் இருந்துச்சு. கழுதையின் தாடை எலும்பை வைத்து எத்தனையோ பேரை சங்கரிச்சான். அந்த அளவுக்கு வல்லமை அவன் இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட மனிதனை பலவீனப்படுத்தினது எது? அப்படிப்பட்ட உன்னத பலத்தோடு இடைக்கட்டப்பட்டிருந்த ஒரு மனுஷனை பலவீனப்படுத்தினது எது? கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் அவன் செவி சாய்க்காமல் போனதுனாலே அல்லவா? தேவன் அருவருத்த காரியங்களை அவன் நேசித்தபடியால் அல்லவா? ஒரு தெளிலாலை நேசிக்க ஆரம்பித்தான். தேவனுக்கு அருவருப்பான காரியம் அது. கண்களின் இச்சைக்கு உட்பட்டான், மாம்சத்தின் இச்சைக்கு உட்பட்டான். என்ன நடந்தது? ரகசியத்தை சொல்லிட்டான். ரகசியத்தை சொன்னது மாத்திரத்தினால போயிட்டா? அப்படி அல்ல. கர்த்தருடைய வல்லமை அவனை விட்டு நீங்கிறதுக்கு காரணம் என்ன? என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்காம போனானோ, என்னைக்கு ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாம போனானோ, வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவனை விட்டு பிரிந்து போய்விட்டார். வாசிங்க எனக்காக நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை பாருங்க. 20ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன் சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்க போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். நல்லா கவனிங்க. ஒரு பலசாலியான ஒரு மனுஷனை சத்துருக்கள் எப்படி அழகா பிடிச்சிட்டாங்க தெரியுமா? கண்களை பிடுங்கிட்டாங்க, விலங்கு போட்டாங்க, மாவரைக்க பண்ணிட்டாங்க. பலசாலியான ஒரு மனுஷன். சிம்சோனை குறித்து வாசித்து பாருங்க. 15ஆம் அதிகாரத்தெல்லாம் வாசித்து பாருங்க, 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. எவ்வளவு பலசாலியான மனுஷன். அந்த பலசாலியான மனுஷனை ஒரே நிமிஷம் கவுத்துருச்சு. என்ன? பாவம். தேவனுடைய கற்பனைகளுக்கு விலகி போனதுனால, தேவனுடைய கற்பனைகளுக்கு செவி சாய்க்காதனால என்ன நடந்துச்சு? பலவீனப்பட்டு போனா. கர்த்தர் விட்டு போயிட்டார். இன்னைக்கு 2வது காரியத்தை கவனிங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கார்.
கர்த்தர் நம்மை பலப்படுத்த வல்லமையுள்ளவர், நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆனா கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியாம போனோம் என்றால், தேவனே நம்மை பலப்படுத்தினாலும் நாம் மீண்டும் பலவீனம் அடைந்து விடுவோம். நல்லா கவனிங்க, இது எச்சரிப்பின் சத்தம். சிம்சோனுக்கு வந்த ஒரு பாடம் நம்மை மீண்டும் நம்மைக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கு. சிம்சோன் கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன். ஆனா பலவீனம் அடைந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு விட்டு விலகி ஓடி போனான். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கவில்லை. கர்த்தர் அருவருத்த காரியங்களை சிநேகிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால அவன் பலன் போயிற்று, கண்கள் பிடுங்கப்பட்டுச்சு, மாவரைக்க அவன் வைத்து விட்டார்கள் பெலிஸ்தியர்கள். நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. அப்போ பலன் அடையணும் அப்படின்னு கேட்டா, கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் நம்ம செவி சாய்த்து அதை கையாள பழகணும். மூன்றாவது காரியம் சீக் ஒபே என்று சொன்னேன். மூன்றாவது லவ் காட், ஆண்டவரை நேசிங்க. ஆண்டவரை நேசிங்க. நல்லா கவனிங்க, ஆண்டவரை நேசிக்கும் போது நமக்கு ஒரு பலன் தானாவே வந்துடும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நெருக்கம் வரும்போது என்ன செய்யறோம்? நெருக்கம் வரும்போது புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். ஆனா நீங்க நெருக்கம் வரும்போது புலம்பாதீங்க. என்ன செய்யுங்க தெரியுமா? ஆண்டவரை நேசிங்க. ஆண்டவரை இன்னும் அன்பு கூறுங்க. எப்படி அன்பு கூறுவீங்க? உபாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நல்லா கவனிங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க ஒரு கட்டளை என்ன தெரியுமா? அவருடைய அன்பு கூறணும். அன்பு கூறணும். அன்பு கூறுதல் என்றால் என்ன? முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு நம்ம அன்பு கூறணும். இதுதான் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பிரதான கட்டளை. இதுதான் கட்டளை. தேவன் நமக்கு கொடுத்திருக்க கட்டளையில பிரதான கட்டளை என்ன? தேவனிடத்தில் அன்பு கூறணும், நம்ம இடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறணும். இந்த அன்பு என்பது ஆலோசனை அல்ல. அன்பு கூறுதல் என்பது ஆலோசனை கிடையாது. அன்பு கூறுதல் என்பது உங்களுடைய ஆப்ஷனும் அல்ல. ஒரு வேலை செய்துக்கலாம், செய்யாம விட்டுலாம், அந்த சாய்ஸும் கிடையாது. தேவன் அந்த சாய்ஸாவும் வைக்கல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அது கட்டளையா கொடுத்திருக்காரு. நீங்க யாராவது கட்டளை கொடுத்து என்கிட்ட அன்பு கூறுன்னு சொல்ல முடியுமா? ஆனா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள்கிட்ட பார்த்து சொல்றாரு, அன்பு கூறு, இது என் கட்டளைன்னு சொல்றாரு. திஸ் இஸ் மை கமாண்ட்மெண்ட். கமாண்ட்மெண்ட்டை மாற்றவே முடியாது. ஆமென். ஆலோசனைனாலும் சரி, இது ஆலோசனை சொல்லலாம். ஆனா பிரமாணத்தை, கட்டளையை நீங்க என்ன செய்ய முடியாது? மீற முடியாது. ஆண்டவர் ஒரு மனிதன் நேசிக்கிறான் என்றால் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தே ஆகணும். அப்போ தேவனிடத்தை அன்பு கூறுகிறவன் என்ன செய்யணும்? அந்த முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு அன்பு கூறணும். இதுதான் நம்ம இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா வர்ஷிப் என்று சொல்லுகிறோம், ஆராதனை என்று சொல்லுகிறோம். ஆண்டவருக்கு சமத்துல ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யணும். புத்தியுள்ள ஆராதனைனா என்ன? ஆண்டவர் சமத்துல நம்மையே சமர்ப்பித்து அவருடைய அன்பு கூர்ந்து அவருடைய புகழை எல்லாம் பாடி அவருடைய மேன்மையெல்லாம் ஸ்தோத்தரிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நேசிக்கிறோம்னு கேட்டா நம்ம அவிசுவாசமான அறிக்கை செய்யாமல் விசுவாச அறிக்கை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் யாரோடு வாசம் பண்ணுவார்? விசுவாசம் உள்ளவனோடு தான் தேவன் வாசம் பண்ணுவார். விசுவாசத்துல தான் பலன் தருவார். விசுவாசிச்சு போவதால் தான் தேவன் நம்மை சுதந்திரிக்க வைப்பார். விசுவாசம் வைக்கும்போது தான் தேவன் ராஜ்யங்களை ஜெயிக்க வைப்பார். விசுவாச வீரர்களின் பட்டியலை படிச்சு பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எல்லாம் விசுவாசத்தினாலே தேவன் விசுவாசத்தினால தான் எல்லாவற்றையும் கொடுத்தார். அந்த விசுவாசம் எங்க நீங்க பிரதிபலிக்கிறீங்கன்னு கேட்டா உங்க ஆராதனையில, நீங்க ஆண்டவரிடத்தை அன்பு கூறுவதில்ல. தேவனை துதிக்க வாரோமே, தேவனை துதிக்கிறதுல என்ன சொல்றோம் தெரியுமா? ஆண்டவரே நான் உம்மை நினைக்கிறேன், நேசிக்கிறேன். பாருங்க, துதி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன செய்துன்னு கவனிங்க. துதி இதான் வர்ஷிப் என்று சொல்கிறேன். அன்பு கூறுதல் என்றால் தேவனை துதிப்பது, தேவனை ஆராதிப்பது. ஆண்டவர் நமக்கு என்ன ஆடையை கொடுக்கிறார் தெரியுமா? துதியின் ஆடையை கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்து அந்த சஞ்சலத்தின் ஆடையெல்லாம் நீக்கி, புலம்பலின் ஆடையெல்லாம் நீக்கி நமக்கு என்ன ஆடையை கொடுத்திருக்காரு? ஏன் அந்த துதியின் ஆடையை கொடுத்திருக்காரு? ஏன்னா நம்ம வாழ்க்கையில பலவீனம் வரணும் அவருக்கு தெரியும். பிசாசு பலவிதமான தந்திரங்களை கொண்டு வந்து செயல்படுத்துவான், நம்மளை பலவீனப்படுத்துவதற்கு நெருக்கங்களை கொண்டு வருவான்னு அவருக்கு தெரியும். ஆனா இந்த நெருக்கத்தின் மத்தியில கர்த்தரிடத்திலிருந்து பலன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? துதியின் ஆடையை தரித்து கொண்டு தேவனை துதிப்பதினாலே நாம் இந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி இந்த பலனை யார் பெற்றுக்கொண்டா? தாவீதை போல நமக்கு நல்ல துதி வீரன் வேற யாரும் கிடையாது. தாவீதுடைய ஒரு சங்கீதத்தை மட்டும் உங்கள் மத்தியில் வைக்கிறேன்.
சங்கீதம் 18 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 18 அது முதல் பகுதியை பாருங்க. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தையிலே கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. இப்போ நெருக்கம் யாருக்கு இருக்கு? தாவீதுக்கு இருக்கு. பாருங்க, தாவீது சொல்றாரு நெருக்கத்துல என்ன சொல்றாரு? என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஆண்டவரே நீங்க என் பலன்பா. நெருக்கத்துல என்ன வரும்? நெருக்கத்துல என்ன வரும்? சோர்வு. சோர்வு வந்தா என்ன வரும்? பலவீனம் வரும். ஆட்டோமேட்டிக்கா பலவீனம் அடைஞ்சிரும். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. குறுகினது. நம்ம ஆபத்து வந்துட்டோன்னே சோர்வு வந்தோடனே இடம் கொடுத்துட்டோம்னா அப்படியே விழுந்துருவோம். எவ்வளவு பெரிய பலசாலியா இருக்கட்டும், சோர்வு மட்டும் அட்டாக் பண்ணிருச்சுன்னா அவன் அவுட். தாவீதுக்கு விரோதமா சவுல், தாவீதுக்கு விரோதமா சத்துருக்கள் எழும்புகிறாங்க. நெருக்கம் நெருக்கம் நெருக்கம். இதுதாங்க ஆராதனை. கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கிறது. எந்த நேரத்தில்? நெருக்கத்தின் நேரத்தில். ஆண்டவரே நீங்க யார் தெரியுமா? என் பலன், மை ஸ்ட்ரென்த். இப்படி சொல்லணும், மை ஸ்ட்ரென்த், மை ஸ்ட்ரென்த். பண நெருக்கமா? யூ ஆர் மை ஸ்ட்ரென்த். சத்துருக்களின் போராட்டமா? மை ஸ்ட்ரென்த். சொல்லிட்டு என்ன தெரியுமா செய்யணும்? நான் உம்மில் அன்பு கூறுவேன், நான் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே, உம்மில் அன்பு கூறுவேன். பாருங்க, நல்ல கவனிங்க. அடுத்தது என்ன சொல்றாரு? நேசிக்கிற மனுஷன் என்ன செய்யறாரு பாருங்க. ஆண்டவர் எப்படி புகழ்றாரு பாருங்க. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமா இருக்கிறார். இதனாங்க நம்ம எல்லாம் ஆராதிக்கிறோம். நம்ம எல்லாம் பாடும்போது என்ன பாடுறோம்? எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உடனே பலவீனம் வந்தோடனே என்ன சொல்லணும்? எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்லா கவனிங்க, இந்த பாட்டெல்லாம் பாடுறோம். நெருக்கத்தின் நேரத்தில், நம்முடைய பலவீனமான நேரத்தில் நம்ம இதை பாடுறோமா? அப்பதான் நம்ம அவரை நேசிக்கிறோம்னு அர்த்தம். தாவீதுக்கு இருந்த நெருக்கத்தின் மத்தியில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரு. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. பாருங்க, தாவீது சொல்றாரு, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. இதுதான் தாவீதுடைய நிலைமை. மரண கண்ணிகள் அப்படியே பிடித்திருக்கு. பலவீனமான ஒரு நேரம். அந்த நேரத்தில் என்ன தெரியுமா சொல்றாரு? எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்து அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. நல்ல கவனிங்க, ஆண்டவரை துதிக்கிறார் பாருங்க. 3 வசனத்தை கவனிங்க. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி
ரட்சிக்கப்படுவேன். பாருங்க, ஒரு துதி என்ன செய்யுதுன்னு கேட்டா உங்களை பலப்படுத்துது. தேவனிடத்தில் அன்பு கூற அன்பு கூற அன்பு கூற ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு? தம்முடைய பலத்தினால் இடை கட்ட ஆரம்பிச்சிருவாரு, சத்துவத்தினால் நிரப்ப ஆரம்பிச்சிருவாரு. அதனால தான் சொல்றேன், நேசிங்க, ஆண்டவரை நேசிங்க, ஆண்டவரை நேசிங்க. என் ஆண்டவருக்கு எல்லா வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரையும் பலப்படுத்தும் என் தேவனுடைய கரத்தில் வல்லமை இருக்கிறது. மறந்துடாதீங்க. அப்போ அவரை நேசிங்க, நேசிங்க, நேசிங்க. அன்பு கூற பழகுங்க, அன்பு கூற பழகுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்மால் எல்லாம் செய்ய முடியும். மரண கட்டுகள் இருக்கு எனக்கு தெரியும், மரண கண்ணிகள் எனக்கு விரோதமா இருக்குன்னு எனக்கு தெரியும், பாதாள கட்டுகள் எனக்கு இருக்கு தெரியும். ஆனால் நான் உம்மை துதிப்பேன், துதிக்கு பாத்திரராகி கர்த்தாவே உம்மை நான் துதிப்பேன். ஏனென்றால் நீரே என் பலன், நீரே என் பாட்டா இருக்கிற ஆண்டவர், சங்கீதமா இருக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே உம்மையில் அன்பு கூறுவேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரை என்ன செய்கிறோம்? துதிக்கிறோமா? 3 காரியத்தை சொன்னேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொன்னாரே. பவுலுடைய லைஃப்ல இந்த 3 அவர் கடைபிடிச்சார். அவர் ஆண்டவரை தேடினார், நித்தமும் தேடினார். பவுலுடைய நிருபங்களை வாசித்து பாருங்க. நான் முழங்கார் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபித்தேன். எபேசியர்ல எழுதும்போது சொல்றார், நான் முழங்கார் படியிட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன். கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு பழக்கம், ஆண்டு சமத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற பழக்கம், கட்டுகள் நேரத்தில் ஜெபிக்கிற பழக்கம், ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிற பழக்கம் பவுலுக்கு இருந்துச்சு. அதனால தான் சொல்ல முடியுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. அதே போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவர் இருந்ததே, அவர் கீழ்ப்படிந்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்தார். தேவனுடைய சித்தத்தை செய்வது அவருடைய போஜனமா இருந்துச்சு. அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், அந்த வார்த்தையை குறித்து போதித்தார், அந்த வார்த்தையில நிற்கும்படியாய் சக ஊழியர்களுக்கு அவர் ஆலோசனை கொடுத்தார். அதனால தான் அவரால் சொல்ல முடிந்தது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சொல்றாரு, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. பவுலுடைய அறிக்கை என்ன சொல்றாரு? பட்டயமோ சாவோ மரணமோ பாதாளமோ எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அப்ப நான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவேன். அதனால தான் அவர் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. பவுலுடைய அறிக்கையை கவனிங்க. தெசலோனிக்கே மக்களுக்கு எழுதும்போது சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், இதுவே உங்களை குறித்து கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. அப்போ பவுல் அதை கடைபிடிச்சாரு. பவுல் நேசித்தார் ஆண்டவரை. எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று அவர் நிச்சயித்துக் கொண்டார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். ஆண்டு நம்மை பலப்படுத்தணும்னு விரும்புகிறோமா? அப்படின்னு நான் சொல்லுவோம், ஆண்டவரே நித்தமும் உம்முடைய சமூகத்தை நாடுவேன், உம்முடைய பிரசன்னத்தை நாடுவேன். 2வது சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், முற்று முடிய கீழ்ப்படிவேன். 3வது சொல்லுவோம், ஆண்டவரே உம்மில் நான் அன்பு கூறுவேன், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன்.